உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னக்கா நீங்க தான் உள்ள இருந்தீங்களா? ஆமாமா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லக்கா, பிருந்தா சரியாவே சாப்பிடல, அதே அவளுக்கு டீ வடையும் எடுத்துட்டு வந்தேன். அவ ஆக்சுவலா உள்ள பிருந்தா தூங்கிட்டு இருக்கா. நீ போ. அக்கா நான் உள்ள கொண்டாந்து வச்சுட்டு போயிடுறேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் விஜய், நீ போ. அக்கா கல்யாண பொண்ணுக்கு தோழி நானு, எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவ பக்கத்துலயே என்ன நெருங்க விட மாட்டீங்க. விஜய், நான் சொன்னா கேப்பல, அவ தூங்கிட்டு இருக்காமா. நீ போ, நான் அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன். சரிக்கா. கதை இதுதானா? வீராக்கா நீங்க உள்ள உக்காந்துக்கிட்டு பிருந்தா இருக்கிற மாதிரி நாடகத்தை போடுறீங்களா? இந்த போறேன் வள்ளி சித்திக்கிட்ட. இருந்து கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா. சரியா? சரி சரி, உட்காருங்க. சித்தி என்ன விஜி, வா. இங்கதான் இருக்கேளா? இந்த இது சொல்லுவாளே, இது எது? அதான் சித்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு வைப்பாளே, அது நலங்கு. அதுக்கப்புறம் சித்தி, அதுக்கப்புறமா இந்த மேடையில மாப்பிளையும் பொண்ணையும் நிக்க வச்சு போட்டோ எல்லாம் பிடிப்பாள. ஓ, ரிசப்ஷனை கேக்குறியா? அதேதான், ரிசப்ஷன். அதுக்கு நேரமாச்சுல. பிருந்தாவுக்கு மேக்கப் போடணும்னு கூப்பிட்டேன். வீராக்கா உள்ளேயே விட மாட்டாங்க சித்தி. நேரமாச்சுல, எல்லாரும் கூப்பிட போறாங்க சித்தி. உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொன்னாளா? ஏ தெரியல சித்தி, எனக்கு எதுவும் மேக்கப் போட தெரியாதுன்னு நான் சொதப்பி போடுவேன்னு நினைச்சாலோ என்னமோ. சரி வா, என்னன்னு கேப்போம். வாங்க வா. வீரா, வீரா, பிருந்தா, பிருந்தா. வலிமா, சொல்லுங்க வலிமா. வழி விடு, இங்கே நிக்கிற. நான் பிருந்தாவை பாக்கணும். அம்மா, அதான் டைம் இருக்குல்ல, நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேம்மா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு என்ன டென்ஷன்? நான் பிருந்தாவை பாக்கணும். அவ எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நான் பாக்கணும்ல. ஆத்தி அவ ரிசப்ஷனுக்கு பிருந்தா எப்படி எல்லாம் ரெடி ஆகணும்னு போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கான். அதெல்லாம் பார்த்து அதே மாதிரி அவ ரெடியா இருக்கால நான் தெரிஞ்சுக்கணும்ல. சரிம்மா, நீங்க போட்டோஸ்ல எனக்கு அனுப்பி விடுங்க. நான் பார்த்து அவளுக்கு மேக்கப் போட்டு அழகா கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் கதவு திறக்க மாட்டேங்கிற? இல்லம்மா, அவ தூங்கிட்டு இருக்கா, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. வலிமா, உங்களுக்கு புரியலையாமா? நான் சொன்னதே திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்களேம்மா, என்னம்மா? எனக்கு புரியலங்கிறியா? இல்லம்மா, தூங்கிட்டு இருக்கால, அவ டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுல்லம்மா, அதனாலதான் இப்படி. ரிசப்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குல்லம்மா. நான் அவளை எழுப்பி கரெக்ட் டைமுக்கு மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்துடுறேம்மா. தயவு செஞ்சு இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புங்கம்மா. பாத்தீங்களா சித்தி, உங்களே எப்படி பேசுறான்னு? நான்லாம் ஒரு ஆளா சித்தி அவியலுக்கு? ஏன் சித்தி, வீராக்கா எப்பயுமே இப்படிதான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாளோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ இப்படிலாம் பேசுற ஆளே இல்ல. சித்தி, அப்புறம் ஏன் சித்தி இப்படி பேசுறாக? ஒருவேளை இப்படி இருக்குமோ, அக்கா தங்கச்சிங்கன்னு 3 பேரும் இந்த குடும்பத்துக்கு வாழ வந்துட்டாகனா அப்புறம் இந்த குடும்பத்துல முடிவெடுக்கிறது அவக தானே. அப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டுல வேலையே இருக்காது, எல்லாம் அவங்க ராஜ்யமாத்தான் இருக்கும். அதே இப்பத்துல இருந்தே அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும்னு சத்தம் போடுறாக போல. இதெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதுதான் சித்தி. 1000 நீங்க மகன்னு சொன்னாலும் யாரும் நீங்க பெத்த மகன் கிடையாதுல்ல, வளர்த்துவீங்க தானே. கல்யாணம் ஆனதும்
எல்லாரும் அவங்க பொண்டாட்டி பேச்சத்தையும் கேட்பாங்க. சித்தி, எதுக்கும் நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இல்லனா உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க அண்ணனை கொன்னவங்கள நீ பழி வாங்காம விட மாட்டியாக்கும்? மக்கு மக்கு. அப்படி பழி வாங்குறதா இருந்தா என்னத்தே நீ பழி வாங்கணும்? ஏன்னா உன் அண்ணனை கொன்னதே நான் தான். அம்மாட்ட பேசணும் போல இருந்துச்சு, வந்தேன். எந்திரி வாடா. ஏய் விடுறா. என்னாச்சு? பக்காவா? பக்கா மேடம். இந்தாங்க, யார் கண்ணும் படாதீங்க. சரி ஓகே மேடம். வாணா. அது மட்டும் இல்ல, மண்டபத்துல பாம்பு வச்சது மாறனுக்கு டீல விஷத்தை கலந்து கொடுத்தது இந்த டீ. தேங்க்ஸ்மா. அவனை ஆள் வச்சு கொல்ல ட்ரை பண்ணது அப்புறம் கோர்ட்ல அந்த வடிவ சாட்சி சொல்ல வர வச்சது. இன்னொரு விட்னஸ் இருக்காங்க இவரோட. யாரு அந்த விட்னஸ்? படிவுங்க ஐயா. இப்படி இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா கெட்டதையும் இறங்கி செஞ்சது நான் தான். என்ன அந்த வீராதான் காவல் தெய்வம் மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்னு இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டே இருந்தா. இதுக்கு மேல மறைஞ்சிருந்து திட்டம் போட்டா சரியா வராதுன்னு தான் நானே நேரடியா களத்துல இறங்கிட்டேன். ஆனா நான் என்ன செஞ்சாலும் பழியெல்லாம் ஓ மேலதான் விழும் கண்மணி. அது எப்பவுமே மாறாது. இதுவும் ஒரு நல்ல விளையாட்டாதான் இருக்கு. நீ இந்த குடும்பத்தை அழிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பியான். நான் ஒன்ன வச்சு என் அப்பனை கொன்னு இந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு தர மட்டமாக்க வேணாம். நீ கடைசி வரைக்கும் கெட்டவளாவே இருப்பியா? நான் நல்லவளா இருந்து என் வேலையெல்லாம் சிறப்பா முடிச்சிட்டு அந்த ராமச்சந்திரனோட சாம்ராஜ்யத்தை தனியா ஆள்வேனா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.